Hey guys, welcome back. ALT இந்த மாதம் 4ஆம் தேதி வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஹைப் அப்படின்ற ஒரு ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்ச் 1800 ரூபீஸ்க்கு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த வாட்ச் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ, இந்த 1800 ரூபீ ப்ரைஸ் ப்ராக்கெட்டை இந்த வாட்ச் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையா, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட ஆல்ட்டோட ஹைப் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஆல்ட்டிலேருந்து இந்த ப்ராடக்ட் வந்து ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டோட ஒரு நல்ல அக்ரெசிவான ப்ரைஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குயிக்காக அன்பாக்சிங் பார்த்துடலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ப்ளஷ் பிங்க் அண்ட் மாஸ் க்ரீன் கலர். ஸோ ப்ளஷ் பிங்க்ன்றது வந்து நான் இப்போ கையில் வியர் பண்ணியிருக்க கலர் தான். க்ரீன் வந்து எப்படி இருக்குன்றது வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் லுக் எப்படி இருக்குன்றது வந்து உங்கள்கிட்ட காட்டிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பொறுமையாக ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம பாக்ஸ்க்கு வந்தோன்னா பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து நீரஜ் சோப்ரா இருக்கார். வாட்சோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, ஆல்ட் பிராண்டிங் இருக்குது. அண்ட் மாடல் நேம் நம்ம பார்த்தோன்னா ஹைப்பு. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா 1.83 இன்ச் கொண்ட எல்சிடி டிஸ்பிளே, ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்குது, 100+ வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. SpO2 மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங் சப்போர்ட் இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட், இன்பில்ட்டாக வந்து கேம்ஸும் இருக்குது, IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட்டும் இருக்குது. MRP நம்ம பார்த்தோன்னா 8499 போட்டிருக்காங்க. பட் இப்போது ஃப்ளிப்கார்ட்டில் இனிஷியலாக வந்து இந்த லான்ச் ஆஃபரை வந்து 1799 கொண்டு வராங்க. மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து பின்னாடி ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. கஸ்டமர் கேர் டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே வந்து க்ரீன் கலர் வாட்ச் இருக்குது. க்ரீன் கொஞ்சம் வந்து அந்த நேவி க்ரீன் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து இந்த க்ரீன் வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கலர் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள். அண்ட் தென் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ஆல்ட்டோட ஸ்டிக்கர்ஸ், கொரியன் லவ் சிம்பிள் இருக்குது, வாரண்ட்டி கார்டு வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வாரண்ட்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம பர்ச்சேஸ் பண்ண டேட்லேருந்து வந்து 1 இயர் வாரண்ட்டி ஆஃபர் பண்ணுறாங்க. யூசர் மேனுவல் இருக்குது. வாட்ச் வந்து ஆப்போட எப்படி பேர் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வாட்ச் வந்து பிளாக், பிங்க், கிரே, ப்ளூ, க்ரீன் இது மாதிரி வந்து மொத்தமாக 5 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து இந்த க்ரீன் கலர் இருக்குது. அண்ட் பிங்க் வந்து ஆல்ரெடி நான் கையில் வந்து வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து ஆல்ட் ஃபிட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் மூலியமாக வந்து நம்ம வாட்ச் வந்து ஃபோனோட பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணதுக்கப்புறம் UI வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் த சேம் டைம் வந்து செம யூசர் ஃப்ரெண்ட்லியான UI. புதுசாக ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட வந்து இந்த UIக்கு வந்து அவங்க ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொஃபைல் இதில் க்ரியேட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்து நம்ம ஆப்குள்ளே வந்துடலாம். நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொஃபைலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து எத்தனை ஸ்டெப் நம்ம நடக்கிறோம் அப்படின்ற மாதிரி டெய்லி ஸ்டெப் கவுண்ட் வந்து நம்ம இங்கே கொடுத்துடலாம். சென்டருக்கு வந்தோன்னா ஆல்ட் ஹைப் அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த வாட்ச் வந்து ஆல்ரெடி நான் பேர் பண்ணியிருக்கேன். வாட்ச் ஃபேஸஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. என்னோடய ஃபேஸ் வச்சு வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ப்ளஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் க்ளவுட் வாட்ச் ஃபேஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம ஆப்லேருந்து 100+ வாட்ச் ஃபேஸ் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு பிடிச்ச வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஆப் வழியாக. ஸோ எடிட்டில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டைம் வந்து மேலே இருக்கணுமா கீழே இருக்கணுமான்றது கூட வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்மளால் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியுது. வாட்ச் வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபோன்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து வாட்ச்க்கு நம்ம எந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து ஃபோன் கால் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோனுக்கு வந்து ஃபோன் கால் வருது அப்படின்னா வாட்ச்லேயே வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ அதுக்கப்புறமா ஆப்லேருந்து வந்து நம்ம அலாம் செட் பண்ணிக்கலாம். இந்த ஷட்டர் எதுக்காக அப்படின்னா ஃபோனோட கேமரா ஷட்டர் பட்டன் வந்து வாட்ச்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபேவரேட் கான்டாக்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா வாட்சில் வந்து ஈஸியாக நம்ம அந்த நம்பருக்கு வந்து டயல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதர்ஸ்குள்ளே போனால் ஃபைண்ட் டிவைஸ் இருக்குது. ஃபைண்ட் டிவைஸ் கொடுத்தோன்னா வாட்ச் வந்து வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்ரெடி வந்து வைப்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் டைம் ஃபார்மட்டு, யூனிக் டைம் இதெல்லாமே இருக்குது. பட் இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் டிடெக்ஷன் இருக்குது. பட் இது வந்து நம்ம 5 மினிட்ஸ் வந்து மினிமம் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறமா வந்து கண்ட்ரோல் ஃபோன் மியூசிக் வந்து இது ஒரு பேசிக்கான ஃபீச்சர். பட் இந்த வாட்ச்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபோனில் நம்ம எதாவது மியூசிக் கேட்குறோம் அப்படின்னா வாட்ச்சில் வந்து நெக்ஸ்ட் ட்ராக்கு, ப்ரீவியஸ் ட்ராக் இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பவர் சேவிங் மோடு இருக்குது. பவர் சேவிங் மோடு எனேபிள் பண்ணுறதுனால என்னென்னா நமக்கு அந்த குயிக் வியூ இருக்கும் பார்த்தீங்களா, ரிஸ்ட்டை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணாலே வந்து வாட்ச் வேக்கப் ஆகும்ல, அது வந்து டிசேபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து பேட்டரி பேக்கப் நமக்கு கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்டாக இருக்கும். குயிக் வியூ வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக வந்து கையை டில்ட் பண்ணாலே போதும், நமக்கு வாட்ச் வேக்கப் ஆகும். வாட்டர் ரிமைண்டர் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த பிங்க் வாட்ச் வந்து ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் எலிவேட்டர் ஹார்ட் ரேட், அதான் அந்த பீக் ஹார்ட் ரேட் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஹையஸ்ட் ஹார்ட் ரேட் வந்தது அப்படின்னா வாட்ச் வந்து நமக்கு அலர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து இவங்க பார்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வெதரில் போயிட்டு நம்ம சிட்டிலாம் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்ச்சில் வந்து நம்ம வெதர் பார்த்துக்கலாம். லேடிஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரிமைண்டர் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது தேவைன்னா எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து அதரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர். அப்கிரேட்குள்ளே போனோன்னா
வாட்சுக்கு வந்து அவங்க சைட்லேருந்து ஃபர்ம்வேர் அப்டேட் ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆப்லேருந்து வந்து செக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம அந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இவங்க டேட்டா எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது வந்து நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸ்டெப் கவுண்ட் ஓரளவுக்கு வந்து அக்யூரேட்டாகவே இருக்குது. அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் கவுண்ட்டு எவ்வளோ கேலரி நம்ம பர்ன் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்டன்ஸ் ட்ராக்கிங் வந்து நீங்கள் இப்போ இதில் வந்து ஜிபிஎஸ் இல்லை, ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராக்கிங் வந்து அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ஓவரால் வந்து ஸ்டெப் கவுண்ட்டாக இருக்கட்டும், ஸ்லீப் டேட்டா வந்து இவங்க நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம், அதில் வந்து லைட் ஸ்லீப் எவ்வளோ, டீப் ஸ்லீப் எவ்வளோ, நடுவில் எவ்வளோ நேரம் நம்ம முழிச்சிருக்கோன்ற மாதிரி வந்து டீட்டெயில் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு முன்னாடி எத்தனை பேர் தூங்கியிருக்காங்க, நமக்கு அப்புறமா எத்தனை பேர் தூங்கியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்லீப் ரிப்போர்ட்டை வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. தூங்கிட்டு இருக்கப்போ வந்து ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணிட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்கப்போ வந்து ஆவரேஜ் ஹார்ட் ரேட் எவ்வளோ, ஹையஸ்ட் ஹார்ட் ரேட் எவ்வளோ, லோவஸ்ட் ஹார்ட் ரேட் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபைனலாக ஸ்லீப்க்கு வந்து குவாலிட்டி ஸ்கோர் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த குவாலிட்டி ஸ்கோர் இருக்கிறதுனால அடுத்த நாள் வந்து நம்ம இன்னும் எப்படி பெட்டராக தூங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபீச்சர் தான். ஸோ இங்கே வந்து ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்த்துக்கலாம். வாட்ச்லேருந்தே வந்து நீங்கள் டேரெக்டாக இங்கே உள்ளே போய்ட்டு வந்து நீங்கள் மெஷர் கொடுத்துக்கலாம். மெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா வாட்ச்சில் வந்து ஹார்ட் ரேட் மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அந்த வேல்யூ நம்மளுக்கு காட்டும். ஸோ இங்கேயே வந்து நீங்கள் கிளிக் எண்டு கூட கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் நம்ம ஆல்ரெடி வந்து அந்த அதர் செட்டிங்ஸில் வந்து எனபிள் பண்ணியிருப்போம். ஸோ கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் வந்து நம்மளுக்கு இங்கேயே வந்து காட்டும். ஸோ இங்கே லாக்லேயே வந்து நீங்கள் டீட்டெயிலாக போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து பிபி வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். வாட்ச்லேயும் இருக்குது. வாட்சோட யூஐ நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஆப் யூஐ நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். இங்கே மெஷர் கொடுத்தீங்க அப்படின்னாலும் வந்து வாட்சில் மெஷர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ப்ளஸ் வந்து இமீடியட்டாக டேட்டாவும் வந்து சிங்க் ஆகிடுது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்து SpO2 வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இங்கே மெஷரும் கொடுத்துக்கலாம். வாட்ச்லேயும் வந்து மெஷர் கொடுக்கலாம். வாட்ச் வந்து ஃபோனோட பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெஷர் கொடுத்த இமீடியட்டாக வந்து நமக்கு இங்கே வாட்ச்சில் வந்து மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் SpO2 ஹார்ட் ரேட்லாம் மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்ச் வந்து கொஞ்சம் ஃபோமாக கையில் கட்டியிருக்குமான்றது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்க்கு வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு இவங்க ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இவங்க ப்ரெசென்ட் பண்ணுற டேட்டாவும் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வேறு எதாவது ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டேரெக்டாக வாட்ச்லேருந்து வந்து நீங்கள் அந்த ஆக்டிவிட்டியை வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஆப்போட ஃபீச்சர்ஸ். அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச் யூஐ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். சிலிகான் ஸ்ட்ராப் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராப் வந்து செம்ம சாஃப்டாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. ரொம்ப நேரம் நம்ம வியர் பண்ணியிருந்தாலுமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. முக்கியமாக வந்து இந்த பின் வந்து இந்த எண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ லேடிஸ் யாராவது யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் வந்து அவங்களுக்கு வந்து வாட்ச் ஃபிட் ஆகுது. என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன். அவங்க கைக்கு வந்து ஓரளவுக்கு ஃபிட் ஆகுது வாட்ச்சு. ஸோ கேர்ள்ஸ் யாராவது ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் வந்து அவங்களுக்கு இந்த வாட்ச் வந்து சூட்டபுளாக இருக்கும். நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவபிள் ஸ்டாப் தான். ஸோ நம்ம இங்கேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். வாட்சோட மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. சைடு எல்லாமே வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்கும். சென்டராக வந்து சென்சார்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து சார்ஜிங் போட்டிருக்கு. லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா குயிக்காக வந்து விட்ஜெட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வாட்ச் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்துடும். ஃபோனோட பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பேரட் சிம்பிள் காட்டும். பேர் பண்ணல அப்படின்னா ரெட் கலரில் காட்டும். அது அப்படியே வந்து நம்ம கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா மெனுக்குள்ளே போயிடலாம். அப்படியே வந்து ஹோம்க்கு வந்துட்டு ரைட்டு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம், ஸ்லீப் டேட்டா, ஹார்ட் ரேட்டு, ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம். வெதர் வந்து நம்ம என்ன சிட்டி கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த வெதர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாட்ச்லேருந்தே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சென்டராக வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து வாட்ச்சில் வந்து ஒரு 7 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஸோ இந்த வாட்ச் ஃபேஸ் வந்து வாட்சோட கலருக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். என்னோடய ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிட்டு இதை வச்சுருக்கேன். அண்ட் மேலே நோட்டிஃபிகேஷன் டாகிலேருந்து வந்து ப்ளஸ் மைனஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நம்ம பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா மெனுக்குள்ளே போயிடலாம். என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து ஆக்டிவிட்டிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கும், டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கேலரி வந்து நம்ம பர்ன் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த மாதிரி டேட்டா எல்லாத்தையும் வந்து நம்ம வாட்ச்சில் வந்து பார்த்துக்கலாம். டீட்டெயில்டு டேட்டா தேவை அப்படின்னா நம்ம ஃபோனோட ஆப்பில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபோன் கால்குள்ளே போனதுக்கப்புறமா ரீசன்ட் கால், டயல் பேடு, கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது. ஒன்ஸ் நம்ம வந்து ஆப்பில் ஃபோன் கால்க்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இங்கேருந்து கால் பண்ணலாம். பட் காலிங் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டோரில் நம்ம யாருக்காச்சும் பேசுகிறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கிளியராக கேட்குது. மைக்கோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இவங்க லான்ச் பண்ணியிருக்க பட்ஜெட்டில் இண்டோருக்கு வந்து ஸ்பீக்கர் நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நான் அப்படியே ஒரு டெஸ்ட் கால் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து சுவிட்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய வாட்ச்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம். இந்த சுவிட்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா
டேரெக்டாக வாட்ச்லேருந்து ஃபோனுக்கு வந்து அது ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் காட்டுறேன், இந்த ஸ்விட்ச் ஆப்ஷனை வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ திரும்பி வந்து நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறமா இப்போ வாட்ச்க்கு வந்து கால் வந்துருச்சு. இப்போ ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறமா திருப்பி வந்து ஃபோனுக்கு வந்துருச்சு. ஸோ வாட்ச்லேயே வந்து இவங்க ஸ்விட்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஏன்னா யாராச்சும் வந்து மோஸ்ட்டாக நெக் பேண்டு TWS மாதிரி நம்ம வியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்ச்சில் நம்ம அட்டன் பண்ணதுக்கப்புறமா ஸ்விட்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து இங்கே வாட்ச்லேயே வந்து நம்ம அப்படியே கீழே வந்தோம்னா ஸ்லீப் டேட்டா, ஹார்ட் ரேட் இதெல்லாமே வந்து நம்ம ஆப்லேயே பார்த்துருப்போம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் மினிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது, ஹார்ட் ரேட் ஜோன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெட்டில் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப வந்து க்ரீனில் இருக்குது அப்படின்னா லைட்டாக தான் இருக்குன்னு. அதுக்கப்புறமா வந்து BP, SpO2 ஆக்டிவிட்டி எதாவது பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ்குள்ளே வந்துடலாம். வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பாஸ்கெட்பால், ஃபுட்பால் இந்த மாதிரி வந்து ஸோ பேசிக்கான மோட்ஸ் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 30 ஒர்க் அவுட் மோட் இருக்குது. ஆக்டிவிட்டி எதாவது பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அதில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மெடிடேஷன் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அலாம் இருக்குது, மியூசிக், வாட்ச்லேருந்தே வந்து நம்ம அலாம் செட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் வாட்ச்சு, ஃப்ளாஷ் லைட்டு. அதுக்கப்புறமா வந்து கேம்ஸ் வந்து இருக்குது. 3 கேம்ஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. யங் பேர்டு வந்து நம்ம எப்போவுமே பார்த்தது தான். ஸோ பேசிக்காக நம்ம பார்க்குறது அந்த ஃப்ளாப்பி பேர்டு. ஸோ டச் பண்ணோம் அப்படின்னா பேர்டு வந்து மேலே ஃப்ளை ஆகும். ஸோ போர் அடிக்கும் போது வந்து இந்த கேம் நம்ம விளையாடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து தண்டர் பேட்டில் ஷிப் அப்படின்ற ஒரு கேம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து டச் ரெஸ்பான்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸே வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. 1800க்கு வந்து நம்மளுக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸில் என்னெல்லாம் பேக் பண்ண முடியுமோ ஸோ எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி ஃபீச்சர் பேக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த நம்பர் கேம் ஒன்று இருக்குது. மொத்தமாக வந்து ஒரு 3 கேம் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படியே பேக் வந்ததுக்கப்புறமா அதர் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ வைப்ரேஷன் தேவையா வேணாமா அப்படின்றத வந்து நம்ம இங்கேருந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பிரைட்னஸ்ஸு, ஆட்டோ ஸ்லீப்பு, வாட்ச் ஃபேஸு, மெனு ஸ்டைல் மாற்றிக்கலாம். ஹனிகோம் டிசைன் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் யூஐயில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்க்குறது நல்லாயிருக்கும். நான் இது வந்து லிஸ்ட்டில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். மெனு வியூ வந்து நான் லிஸ்ட்டில் வச்சுட்டேன். லிஸ்ட்டில் வச்சோன்னா கீழேருந்து மேலே ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பட்டன் வந்து நம்ம சிங்கிள் டைம் டேப் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிறது, ஆன் ஆகிறது. லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பவர் ஆஃப் மெனு வந்துடும். குயிக்காக எதாவது ஆக்சஸ் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் விட்ஜெட் இருக்கும். விட்ஜெட்டில் போய் வந்து நம்ம குயிக்காக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வாட்சில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ வந்து ஸ்பெக்ஸு மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து வாட்சோட வெயிட்டை நம்ம செக் பண்ணிடலாம். ஒரு 37 கிராம்ஸ் இருக்குது. பட் கையில் கட்டிக்கிட்டு இருக்கப்போ வந்து செம்ம லைட் வெயிட்டான ஃபீல் தான் இருக்குது. ஏன்னா இத்தனைக்கு வந்து இதில் ஸ்பீக்கர் சப்போர்ட்டு, ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இல்லாமல் இருந்துமே வந்து வாட்ச் செம்ம ஒரு லைட் வெயிட்டாக வந்து இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து நம்மளுக்கு பேட்டரிலேயே வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. இந்த வாட்ச்க்கு வந்து ஒரு 230 mAh பேட்டரி இருக்குது. ஸோ ஆல்ட்லேருந்து வந்து 15 days ஸ்டாண்ட் பை வந்து கிளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பேக்கப் நம்ம வரும்போது ஸோ ப்ளூடூத் காலிங் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2 days வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நார்மல் யூசேஜில் வந்து 1 week வரைக்கும் பேட்டரி வரும். நமக்கு லாஸ்ட் ஒரு 2 days யூஸ் பண்ணுறேன். இன்னும் வந்து ஒரு 50% பேட்டரிக்கு இருக்குது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 22 mm ஸ்ட்ராப் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாட்ச் வந்து ப்ளூடூத் 5.1 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டியில் வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ ஃபோனில் இருந்து கனெக்ட் ஆகிருக்கப்போ கால்ஸ் பேசும்போது டிஸ்கனெக்ட் ஆகிறது அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல இது வரைக்கும். ஸ்பீக்கரோட அவுட்புட் வந்து இது வரைக்கும் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். கால், SMS, நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம வாட்சில் வந்து பார்த்துக்கலாம். முக்கியமாக ஃபிட் வந்து செம்மையாக இருக்குது. எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஃபீல் வந்து சுத்தமாக கொடுக்கல. ரொம்ப நேரம் நம்ம கண்டினியூஸாக வந்து வியர் பண்ணியிருக்கலாம். லைட் வெயிட்டாகவும் இருக்கிறது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது நமக்கு. ஆல்ட்லேருந்து வந்து ஒரு 10 minutes நம்ம சார்ஜ் பண்ணாலே வந்து 1 day வரைக்கும் பேட்டரி பேக்கப் வரும் அப்படின்றாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 to 2 hours வரைக்கும் சார்ஜிங் டைம் ஆகும். டிஸ்பிளே சைஸ் வந்து 1.83 inch. பட் இது வந்து OGS கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. டிஸ்பிளேயில் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸே இல்லை. அவுட்டோர் பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வியூவிங் ஆங்கிள்ஸு, ஷார்ப்னஸ் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு 1800 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டை இந்த ப்ராடக்ட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் யாராச்சும் வந்து 1800 ஏதாவது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ 4ஆம் தேதி வந்து இந்த ப்ராடக்ட் அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த வாட்சோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே தரேன். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இதே வாட்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.